என்னோட 2வது பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது February 15th. சரி ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸ் பிஃபோரே பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு சண்டே வந்து இந்த வீக் ஆஃப் கொடுத்ததுனால ஓகே சண்டேவே நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுவும் என்னோட 2 பசங்களையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சமாளிக்க கஷ்டமாக இருந்தது. ஓகே சண்டே சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு காலையிலேயே வேலையெல்லாம் செஞ்சுட்டு காலையிலேயே நம்ம ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்துடலாம் வெயிலுக்கு முன்னாடி அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதை கரெக்டாக கெடுக்கிறதுக்கு என் பையன் 11 மணிக்கே தூங்கிட்டான். சரி தூங்கி எழுந்திரிச்சு போகலாம், தூக்கம் இல்லைன்னா அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான். சரி தூங்கி எழுந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் வேணாம் இப்போ போக வேணாம் ஈவினிங் போகலாம் அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சிட்டாரு. சரி ஓகே ஈவினிங்கே போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் மத்தியானம் சாப்பிட்டு ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டு மத்தியானம் எல்லாம் கிளம்பி ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். அங்கே போன உடனே அவங்க போய் பார்க்கிங்கில் போட்டு வந்துட்டாங்க. வெளியே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். போயிட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துட்டோம். லியானுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம். பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சது. அப்புறம் நருணுக்கு தான் 2-3 ட்ரெஸ் பார்த்து எடுத்தோம். கடைசியில் நாங்கள் செலக்ட் பண்ணது எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டான். அதை போய் நாங்கள் ட்ரையலும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மந்த்தே 26th வந்துட்டு ஊருக்கு போகிறோம் என் பையனுக்கு மொட்டை போடுறதுக்கு. ஸோ சரி சிம்பிளாக டிஷர்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிட்டு அதை பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுலேயுமே 2 பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம். அதில் என் பையனுக்கு சூப்பர்மேன் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலன்னு கோவம் வேறு. என் சின்ன பையன் வேறு நாங்கள் ட்ரெஸ் பார்க்குறோன்னு அவனும் ஒவ்வொரு ரேக்காக போய் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பார்த்து இழுத்து விட்டுட்டு இருந்தான். பாவம் அங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப வேலை வச்சுட்டான். சரி அப்புறம் கீழே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே லேடிஸ் செக்ஷனில் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் 2 பேரும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. சின்னவன் நடந்து தான் வரணும்னு சொன்னான் லியான். அதனால அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி எனக்கு ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். பட் எனக்கு எதுவுமே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா நான் நினச்சி வந்தது ஒன்று, அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு பில்லை பே பண்ணிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் தங்கச்சியும் வந்திருந்தா, அதோட அவகிட்டையும் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வெளியே வந்தால் நருண் விளையாட்டு ஜாமான் வேணும்னு நின்றுட்டான். அதை அவனை சமாளித்து அப்புறம் கூப்பிட்டு போனோம். ஓகே என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் டாட்டா.